வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி அரிசி தேங்காய் பாயசம் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இந்த அரிசியோடவே சேர்த்து அரைக்கிறதுக்காக 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். இந்த அரிசியும் தேங்காயும் நல்லா விழுதாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி தேங்காய் அரைச்சி விழுது தயாராக இருக்குது. நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெல்லப்பாகு ரெடி பண்ணிடலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா 1.25 கப் எடுத்துருக்கிறேன். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுமானது. இப்போ நம்ம பாகு தயாராக இருக்குது. நம்ம பாயசம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அரிசி விழுதை சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடாகி வரும்போதே இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வெந்து நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்தளவுக்கு உங்களுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிச்சிரும். இந்தளவுக்கு அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லப்பாக வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாயசம் திக்காகி வர ஆரம்பிக்கும். கூடவே இதில் வாசனைக்கு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நெய்யில் முந்திரியும் தேங்காயும் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் வந்து நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இங்கே இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவோடு சாப்பிடும்போது இந்த பாயசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்க பாயசத்தில் இது எல்லாமே சேர்த்துடலாம். இந்த பாயசம் ப்ளைனாக இருக்கிறனால அந்த தேங்காய் உங்களுக்கு அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இந்த பதத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான அதே நேரத்தில் ஹெல்த்தியான அரிசி தேங்காய் பாயசம் தயாராகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.